Welcome to Logic Bits. I am Vinod Kumar. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் ஃபைனல் கீவேர்ட் இன் ஜாவா பார்ட் 3 வீடியோ. இந்த சேம் கான்செப்ட் பற்றின பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஒரு மெத்தடுக்குள்ளே we will declare லோக்கல் வேரியபிள்ஸ். நார்மலாக ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மெத்தடுக்குள்ளே நம்ம லோக்கல் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். அப்படி லோக்கல் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணும் பொழுது அந்த லோக்கல் வேரியபிள் ஃபைனல் வேரியபிளாக இருந்தது அப்படின்னா அந்த ஃபைனல் லோக்கல் வேரியபிளுக்கு நம்மளால் ஒரு டைம் தான் வேல்யூ அசைன் பண்ண முடியும். மோர் தேன் ஒன்ஸ் நம்மளால் அந்த ஃபைனல் லோக்கல் வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ண முடியாது. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இன்றைக்கி நாம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஐ எம் யூஸிங் எ கிளாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ளே ஆட் அப்படிங்கிற மெத்தட் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தட் இந்த பாயிண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் மெயின் மெத்தட் வழியாக ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகும் பொழுது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த கிளாஸுக்கு எஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஆட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். we are using 2 actual parameters 20 30 அப்படிங்கிற ரெண்டு ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெத்தடை கால் பண்ணும் பொழுது ப்ரோக்ராம் கண்ட்ரோல் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ரோக்ராமோட நேம் ஆட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமோட நேம். ப்ரோக்ராமோட ரிட்டர்ன் டைப் வாய்ட். த ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் 2 ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். A and B இஸ் அ ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ இப்போ 20 and 30ங்கிற வேல்யூ நான் பாஸ் பண்ணும் பொழுது ஏல 20ங்கிற வேல்யூ இருக்கும், பியில் 30ங்கிற வேல்யூ அசைன் ஆயிருக்கும். Inside the add method, I am using 2 local variables. I am declaring 2 local variables. First local variable is D. D is a normal local variable. But look at the second local variable. The ரெண்டாவது local variable is a final local variable. முதல் local variable D அப்படின்றது normal local variable. ரெண்டாவது local variable C அப்படிங்கிறது final local variable. ஸோ இந்த ஃபைனல் லோக்கல் வேரியபிளுக்கு நான் வேல்யூ ஒரு டைம் தான் அசைன் பண்ண முடியும். 10 அப்படிங்கிற வேல்யூ முதல்ல அசைன் பண்ணிட்டேன். திரும்ப அந்த வேல்யூவை என்னால் இங்கே மாற்ற முடியாது. இப்போ எகெயின் அதுக்கு சியோட வேல்யூ 14 நான் அசைன் பண்ணேன் அப்படின்னா ப்ரோக்ராமில் எரர் மெசேஜ் காமிக்கும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணி வச்சதுனால இந்த ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கமெண்ட்டை நான் தூக்கி விட்டுட்டேன் அப்படின்னா, இந்த கமெண்ட்டை நான் சிங்கிள் லைன் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. என்ன எரர் மெசேஜ் காமிக்கும்? அந்த ஸ்டேட்மெண்ட்டே மென்ஷன் பண்ணிடும். எரர் மெசேஜில் C = 40ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி cannot assign a value to a final variable C அப்படிங்கிற எரர் மெசேஜ் கம்பைலர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதை கமெண்ட் பண்ணதுனால ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் டிங்கிற லோக்கல் வேரியபிளை வச்சு நம்ம கேல்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். A + B + C. ஏயோட வேல்யூ 20, பியோட வேல்யூ 30, சியோட வேல்யூ 10. ஸோ டியில் இப்போ எவ்வளோ வேல்யூ இருக்கும்? 60 அப்படிங்கிற வேல்யூ டியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அவுட்புட்டில் மெசேஜ் பிரிண்ட் பண்ணும் பொழுது த அடிஷன் இஸ் 60ங்கிற வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். ஜாவா சி கமாண்ட் மூலமாக ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம். எரர் எதுவும் இல்லை. ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம், ரிசல்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், த அடிஷன் இஸ் 60. That's all for now. For more videos, please subscribe to Logic Bits channel. Thank you, my dear friends.